சார், வழக்கமான நடைமுறையை தாண்டி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இந்த விவகாரத்தில் கூடுதலான நெருக்கடியை ஒரு திரைப்படத்திற்கு கொடுக்குதுன்னு பார்க்குறீங்களா ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசராக நீங்கள்? சார், கொடுக்க தானே சார் செய்வாங்க. விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு. சரி, அதனால கொடுக்க தான் செய்வாங்க. அதை நம்ம கொடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க பேப்பர் வைஸாக கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா டிஃபென்ஸ் விஷயத்தை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் என்ன கேட்குறாங்கலாம் நமக்கு தெரியல. ஓகே, வெளியில் பேசப்படுற செய்திகள் வந்து டிஃபென்ஸோட முத்திரையை தவறுதலாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்கிறாங்க. நிறைய காட்சிகள் வந்து சண்டை காட்சிகளில் நிறைய, அதாவது வந்து என்ன சொல்கிறதுன்னா ரத்தம் பீரிட்டு அடிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது, வன்முறை காட்சிகள் நிறையா இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி மேற்கோள் காட்டி இதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க சென்சார் போர்டு தரப்பில் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளியில் வாயை திறந்து பேசினா தான் தெரியும். ரெண்டு பேருமே பேச மறுக்கிறாங்க. பேச மறுக்கிற போது நம்மளா ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். ஓ, விஜய்க்கு இப்படி இருக்குதோ அப்படி இருக்குதோன்னு சொல்லிட்டு. நான் என்ன எந்த பார்வையில் நான் பார்க்குறேன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து ஏற்கனவே சொன்னாங்க, இவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அடுத்து அவர் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு, அது வரும்போது பாருங்கள் அவருக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுப்பாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னார். தீர்க்கதரிசி போல் சொன்னார். அது உண்மையிலேயே உள்ளது தான். உங்களுக்கு ஒரு அரசை நம்ம எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த அரசு வந்து நம்மளுக்கான நெருக்கடியை கொடுக்க தான் செய்யும். அதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஒரு அரசியல் கட்சி மேலெழும்பி வரணும். விஜய் அவர்களுக்கும் அதே போல் ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுத்தாங்கன்னா அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அவர் விஜய் எதிர்கொண்டு தான் ஆகணும், அவங்க கட்சி எதிர்கொண்டு தான் ஆகணும். அரசியல் நடவடிக்கையை நம்ம எதிர்த்து நடவடிக்கையின் மூலமாக தான் அதை எதிர்கொண்டு வரணும். இதில் வந்து அரசியல் அழுத்தம் இருக்குதா இல்லைன்னா இருக்க தான் செய்யும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சென்சார் போர்டை பொறுத்தளவுக்கு இவ்வளவு வேகமாக செயல்பட்டு நான் இப்போ தான் பார்க்குறீங்க. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு தெரியும், உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது ஏற்கனவே வந்து ஒரு வேளை இதுக்கு உத்தரவு கொடுத்தாங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போகணும்னு தயாராக இருந்திருக்கிறாங்கன்னு தான் நமக்கு தெரியுது. எந்த கால அவகாசமும் இல்லாமல் வெறும் 30 நிமிடத்தில் எப்படி 15 நிமிஷத்தில் போயிருக்காங்க சார். ஒரு 30 நிமிடம் நான் கூடுதலாக கூட சொல்கிறேன். அவ்வளவு வேகமா வந்து 16வது கோர்ட்ல இருந்து முதல் கோர்ட்டுக்கு ஓடிச்சு மத்திய சார். அப்ப அவ்வளவு வேகமா செயல்பட வேண்டிய தேவை இருக்குன்னா அவ்வளவு வேகமா அவங்களுக்கு தெரியுது இந்த படம் வரக்கூடாதுன்னு அவங்க விரும்புறாங்க. அவங்க இப்போ ஒரு அரசு வந்து என்ன நினைக்கும், தேவையான காம்ப்ரமைசஸை அவர் செஞ்சு கொடுத்துட்டாருன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அதுக்கு தான் டெல்லியில் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. விசாரணைக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கூலாக போய் உட்காந்துருப்பாரு. நீங்கள் வந்து படம் வெளியிடலைன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னா படம் வெளியில் வருமா வராதான்னு ஒரு பதட்டம் இருக்குதும். நம்மளை எதுவும் வழக்கில் சேர்த்துருவாங்களோ வச்சுருவாங்களோ, நம்மளை இப்படியே வச்சு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ, நம்மளை கைது பண்ணிடுவாங்களோன்னு பல பதட்டங்கள் இருக்கும்ல உங்களுக்கு. விசாரணை எதிர்கொள்கிறவருக்கு தான் அந்த பதட்டம் இருக்கும். அப்போ அந்த பதட்டத்தையும் அந்த நெருக்கடியும் ஒரு அரசு கொடுக்குமானா கொடுக்கும். இப்படி தான் பாஜக வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குது. தமிழ்நாடுல இந்தியா முழுமைக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அப்படியான நெருக்கடிகளை கொடுத்து தான் தன் வலைக்கு கொண்டு வந்திருக்குது பாஜக. அதை நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்குறோம். பல பேர் இப்போ முத நாள் வந்து 20,000 கோடி ஊழல்னு வழக்கு நடந்திருக்கிறோம், அடுத்து அப்படியே சைலண்ட் ஆயிரும். இப்போ குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் கூட டாஸ்மாகில் கூட சொன்னாங்க 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே அமைதியாகி 100 கோடின்னாங்க. இப்போ ரெண்டுமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியுது, அப்போ ஏதோ ஒன்று ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு தெரியுது. KN நேரு அவர்களின் வீட்டில் ரைடு போட்டாங்க, இடி ரைடு போட்டாங்க. அவங்க எதுவுமே செய்யலை, கைது நடத்தலாம், நோட்டீஸ் அனுப்பலாம், அவரை விசாரணைக்கு கூப்பிடல, எதுவுமே செய்யலை. அப்போ அதுக்கு இடையில என்ன நடந்திருக்குது, எதுவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குதான்னு நமக்கு தெரியல. அப்போ இப்படி வந்து மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் முதல்ல என்ன வச்சுருந்தாங்கன்னா இன்கம் டேக்ஸ் அதிகமாக ரைடு வருவதை நம்ம பார்த்துருக்குறோம். அமலாக்கத்துறை வர்றதை பார்த்துருக்கோம். அமலாக்கத்துறை இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இன்கம் டேக்ஸ்ன்ற பேரே இல்லை, வருமான வரி சோதனைன்றதே இல்லை, இப்போ முழுவதுமாகவே இடி தான். ஏன்னா அதுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டோம். அப்போ அமலாக்கத்துறையை வச்சு யாரை வேணாலும் மிரட்டலாம், என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு இடத்துக்கு பாஜக நகர்ந்துருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்களில் மத்திய அரசு தன்னுடைய பலத்தை எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அத்தனையும் பயன்படுத்துது, எல்லா விடயத்துக்குமே. இப்போ இல்லை, ஆரம்பத்திலிருந்து அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் விஷயத்துலையும் அதை செய்ய மாட்டாங்கன்னு என்ன இருக்குது, செய்ய தான் செய்வாங்க. விஜய் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ இன்றைக்கி விசாரணையிலையுமே அவங்க சொல்கிறாங்க ஒரு 10 கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு, அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னாரா சொல்லலையான்லாம் சொல்லலை, 10 கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை யார் கசிய விட்டுருப்பா? CBI கொடுத்துருக்குமா, இல்லை விஜய் தரப்பு கொடுத்துருப்பாங்களா? யார் கொடுத்துருப்பா? அவங்களே வந்து இதெல்லாம் பேச வைக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்டாங்க. யாரோ உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இதில் வந்து இவங்க தான் விஜயினுடைய தரப்பு கட்சி அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அப்படின்னாலும், அதிகாரப்பூர்வமாக லெட்டர் பேரில் சொல்லலை அப்படின்னாலும், விஜயினுடைய தொடக்க வீடியோ ஒரு 3 நாள் கழித்து ஒரு போட்ட வீடியோலாம் அதில் அவர் தெளிவாக சொன்னார், எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம்
என்கிட்ட கடவுளே நேரில் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏதோ அந்த அசம்பாவிதத்திற்கு பின்னால் ஒரு உள்நோக்கத்தை அவர் இந்த வீடியோ மூலமாக கற்பித்தார். சரியா? அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனாவும் பேசினார். நீதிமன்றத்தில் சொல்லலையே, அபிடவிட்ல சொல்லல எங்கேயுமே. ஆனா பொது வெளியில எல்லா இடத்துலயும் பேசதான் செய்யறாங்க. அது அரசியல் கட்சியா இருக்கிறது என்ன வேணாலும் பொது வெளியில பேசிக்கிறோம். இவங்க தான் கேட்டாங்க. இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடக்கும்போது கூட இவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்குன்ட்டு இன்டைரக்டா ஏதாவது கற்பிக்க விரும்புகிறதா தாவேக்கா? இல்ல, அது என்னன்னா எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம பொலிட்டிக்கல் நடவடிக்கையாக தான் பார்ப்போம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படின்னா, இப்போ எங்களுக்கு ஒரு ரைடு புழுகுது அப்படின்னா நாங்கள் அது பொலிட்டிக்கல் கெயினாக தான் பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் என்ஐஏ எங்களுக்கு சோதனை நடந்துச்சு, அப்போ நாங்கள் பொலிட்டிக்கல் கெயினாக அதை பயன்படுத்தணும் தானே பார்ப்போம். நாங்கள் இப்போ திமுக வந்து ஒரு நெருக்கடி ஒன்றும் மெட்ரோக்கான இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்க பொலிட்டிக்கல் கெயின் ஆக்கி அது தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துனாங்க. மெட்ரோ கொடுக்க மாட்டேது பாஜக, நிதியை கொடுக்க மாட்டேதுன்னு 2000 கோடியை கொடுக்கல, இதுக்கு கல்வித்துறைக்கு கொடுக்கலன்னு சொன்னோடனே அதை பொலிட்டிக்கலாக மாற்றி அதை பேசு பொருளாக்கி அதை பேச தானே செஞ்சாங்க திமுக. அப்போ அப்படிதான் வந்து எல்லா கட்சியுமே செய்யும். ஆனால் இவர் எதையுமே செய்ய மாட்டாரு. யாரு? விஜய். இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக மேல இவ்வளவு டார்கெட் வைக்கிறவர் ஏன் பாஜக மேல ஏன் டார்கெட் வைக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சென்சார் போர்டு வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நீங்க விஜய் வந்து திமுக தரப்பை வந்து அதிகமாக குற்றச்சாட்டு சாட்டுறவர், தன்னுடைய கொள்கை எதிரியா இருக்கிற பாஜகவையே சமரசம் இல்லாமல் எதிர்க்க வேண்டியதானே? சென்சார் போர்டு இப்படிலாம் செய்யக்கூடாதுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு சாதாரண தயாரிப்பாளர் பேசினாலே வெடிச்சிரும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை, மொத்த இண்டஸ்ட்ரியே வெடிச்சிடும். அப்போ இவ்வளோ பெரிய உச்சம் பெற்ற ஒரு நடிகர் எதுக்கோ பேசுகிறாரு, இதுக்கு பேச வேண்டியதானே உங்களுக்கு? தன் பிரச்சனைங்க. வேற பிரச்சனைனா கூட பக்கத்து படத்துக்கு நீங்கள் பேசலைன்னா கூட வேற ஒரு படத்துக்கு அதுக்கு குரல் கொடுக்கலன்னா கூட அந்த படத்துக்கு நான் ஏன் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவர் படம், அவர் நடித்த படம், அவருடைய மேனேஜர் வந்து இணை தயாரிப்பாளராக இருக்கிறாரு. அப்போ பேச வேண்டியதானே? அவங்களாவது பேசணும்ல, இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியாவது பேசணும்ல. விஜய் பேசல, கோர்ட்டுக்கு வந்துட்டாங்களே சார். விஜய் பேசல சார், இவங்க பேச வேண்டியதானே? என்ன ப்ரொடியூசர் பேசினாரு, கட்சிக்காரங்க பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டாங்க? இது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கை இருக்குது, இது சென்சார் போர்டு மத்திய அரசு எங்களை ஒடுக்கணும்னு நினைக்குதுன்னு இதுக்கு எவ்வளோ குதிக்கிறீங்க நீங்கள்? திமுகவை எதிர்க்கிறதுல குதிக்கிறீங்கல்ல, ஏன் மத்திய அரசை ஏன் எதுக்க மாட்டீங்க? மத்திய அரசு எதுக்கணும்ல, நீங்கள் தான் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அப்போ எதிர்த்து பேசணும்லன்னு சொல்கிறேன். எதிர்த்து பேசுகிறேன்னா அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? ரெண்டு பேருக்கும் சைலண்டாக ஏதாவது டீலிங் நடக்குதோ அப்படின்ற மாதிரி தெரியுதுல்ல உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே.